அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மாரல் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தில் ஒரு சின்ன பையன் தினமும் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த மரமும் சந்தோஷமாக இருக்குது, அந்த பையனும் சந்தோஷமாக இருக்கான். கொஞ்ச நாள் அந்த பையன் வரவே இல்லை. மரத்துக்கு ஒரே கவலையாயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் அந்த பையன் ரொம்ப சோகமாக மரத்தை நோக்கி வந்தான். உடனே இந்த மரம் கேட்டுச்சு, ஏன் இத்தனை நாளாக வரல, இப்போ ஏன் நீ கவலையாக இருக்க அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், என் கூட படிக்கிறவங்க எல்லாருமே நிறைய பொம்மைலாம் வச்சுருக்காங்க, ஆனால் என்கிட்ட தான் பொம்மை வாங்க காசே இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே இந்த மரத்துக்கு ரொம்ப பாவமாக போச்சு. மரம் என்ன பண்ணுது, நீ என்கிட்ட இருக்க பழங்களெல்லாம் பறிச்சுக்கோ, அந்த பழத்தெல்லாம் விற்றுட்டு நீ அந்த காசில் பொம்மை வாங்கிக்கோ அப்படின்னு அதை சொல்லுது. இவனும் உடனே வேக வேகமாக அந்த பழத்தெல்லாம் பறிக்கிறான். பறித்து அதை விற்று பொம்மையும் வாங்கிடுறான். அப்போவே இந்த மரம் சொல்லுது, நீ இந்த மாதிரி என்னை பார்க்காம இருக்காத, உனக்கு என்ன உதவினாலும் நான் செய்கிறேன், ஆனால் என்னை எப்போயாவது வாரத்துக்கு ஒரு தடவையாவது பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லுது. அவன் சரின்ட்டு போயிட்டான். ஆனால் அவன் அதுக்கப்புறம் வரவே இல்லை. அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து வந்தான். அப்போ அவன் பார்க்க நல்லா வளர்ந்துருந்தான். வந்தோடனே இந்த மரம் ஆசையாக, என்ன என்னோட விளையாட வந்திருக்கியா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் உன்னோட இப்போ விளையாடலாம் எனக்கு முடியாது, ஆனால் நாங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே இதுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி நம்மள்ட்ட உதவி கேட்குறான் போல் அப்படின்ட்டு இது என்ன பண்ணுது, என்னோடய கிளையெல்லாம் வெட்டி அது மூலமாக நீ ஏதாவது வீடுக்கு கட்ட முடியும் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொன்னோன்னே இவனும் சந்தோஷமாக கிளையெல்லாம் வெட்டிட்டு போயிடுறான். அப்போ இந்த மரம் சொல்லுது, நீ வருஷத்துக்கு ஒரு தடவையாவது என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு. சரின்ட்டு இவனும் போயிடுறான். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து இவன் ஒரு நடுத்தர வயது மனிதனாக வர்றான். உடனே இப்போ இந்த மரம், என்னாச்சு, ரொம்ப நாள் கழிச்சு என்னையை பார்க்க வந்திருக்கே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக கேட்குது. அதுக்கு அந்த பையன், அதாவது இப்போ நடுத்தர வயது மனிதராக இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி படகு உடஞ்சி போச்சு, படகு செய்யணும், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு. உடனே இது என்னோட அடிமரத்தை எடுத்துக்கோ, அது மூலமாக நீ படகு செய், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தன்னோட அடிமரத்தையுமே கொடுத்துருது. சரி, வருஷத்துக்கு ஒரு முறைன்னு இல்லைன்னா கூட பரவாயில்ல, என்னைக்காவது ஒரு நாளாவது என்னைய பார்த்துட்டு போ அப்படின்னு ரொம்ப பாவமாக இந்த மரம் கேட்டுச்சு. உடனே இவரும் சரி அப்படின்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப வயசானதுக்கப்புறமாட்டி அவர் வர்றார். இப்போ இந்த மரம் ரொம்ப கவலையாக சொல்லுது, உனக்கு கொடுக்க என்கிட்ட பழம் இல்லை, கிளை இல்லை, ஏன் அடிமரம் கூட கிடையாது, இப்போ நான் உனக்கு என்ன தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஃபீல் பண்ணுது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ பழம் கொடுத்தாலும் அதை வச்சு பொம்மை வாங்க முடியாது என்னால், நீ கிளைகளெல்லாம் கொடுத்தாலும் அதை வச்சு வீடு கட்ட முடியாது, நீ அடிமரத்தை கொடுத்தாலும் என்னால் இப்போ படகு கட்ட முடியாது, காரணம் எனக்கு இப்போ எந்த சக்தியுமே கிடையாது, எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, எனக்கு ஓய்வு தான் வேணும் அப்படின்னு சொல்கிறார் இவர். அப்போ அந்த மரம் சொல்லுது, நீ அப்படியே என்னோட வேர் இருக்குது அதில் நீ படுத்துக்கோ அப்படின்னு. அவரும் அப்படியே அந்த வேரில் படுத்து ஓய்வெடுக்கிறார். அப்படியே மரம் ஒவ்வொரு காலகட்டத்துலேயுமே இந்த மனிதருக்கு என்ன பண்ணிகிட்ருக்கு, உதவி செஞ்சுட்டே தான் இருந்திருக்கு. இவ்வளோ நேரம் நான் சொன்னது மரத்தோட கதைன்னு நினச்சிங்களா? இல்லை, நம்ம பெற்றோர்களோட கதை. இந்த சிறுவன் மாதிரி தான் அவங்க கிட்டேருந்து எல்லா உதவியையும் வாங்கிக்கிறோம். மரம் எதுக்கு ஆசைப்பட்டுச்சு, அவன் கொஞ்ச நேரம் அந்த மரத்தோடு கழிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டுச்சு. நான் மரத்தோடு விளையாடணும் அப்படின்னு அந்த மரம் ஆசைப்பட்டுச்சு. இதே போல் தான் நம்மளுடைய பெற்றோர்களும் நம்மக்கிட்டேருந்து எதிர்பார்க்கிறது வேறு எதுவுமே கிடையாது. பாசம், அனுசரணையான வார்த்தைகள், இதெல்லாம் தான். முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெற்றோர்களை சந்தோஷமாக பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. பெற்றோர்கள் நம்மளை சின்ன வயசில் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத மனசில் வச்சு நம்ம பெரியவங்களானோன்னு, அவங்களுக்கு வயசானோன்னு நம்மளும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நீதி. அதனால் எல்லாருமே பெற்றோர்கள்ட்ட பாசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.